ரோமர் 9 எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாகியிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாய் இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டுமென்று விரும்புவேனே. அவர்கள் இஸ்ரவேலரே. புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவாராதனையும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே. மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியரானாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாயின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அதெப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்றெண்ணப்படுவார்கள். அந்த வாக்குத்தத்தமான வார்த்தையாவது, குறித்த காலத்திலே வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு குமாரனை பெறுவாள் என்பதே. இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதி ஆனபோது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமலும் இருக்கையில், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியஞ் செய்வான் என்று அவளுடனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அவர் மோசேயை நோக்கி, எவன்மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன்மேல் இரக்கமாயிருப்பேன், எவன்மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன்மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன்மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன்மேல் இரக்கமாயிருக்கிறார், எவன்மேல் கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ரோமர் 9வது அதிகாரத்தின் முற்பகுதியை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி நீர் எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தாவே நீர் ஒரு ஆசீர்வாத மழையை கட்டளையிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தையும் நீ கட்டளையிடும். கடன் பாரத்திலிருந்து விடுதலை கொடும் ஆண்டவரே. வீண் செலவுகளுக்கும் வீண் பிரயாணங்களுக்கும் நீர் விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தாவே நீர் கட்டளையிடும். முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ளும். தடுமாற்றங்கள், வீண் பயங்கள், மன அழுத்தங்கள், பாரங்கள் யாவும் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உற்சாகத்தின் ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. பலவீனம் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் பலப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களுக்கு உதவ போதுமானவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. அன்னன்றைக்கு தேவைகளை கர்த்தாவே நீ சந்தியும் பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நீர் எங்களை ஆளுகை செய்யும். அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆச்சரியமாய் காணும்படி செய்யும். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆளுகை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன்.